இருந்தது. 200 வருஷம் இருந்துச்சு அந்த பேண்டமிக். பியூபானிக்னு பேரு. நீ எடுத்து பியூபானிக் அப்படின்னு போட்டு பாரு. அந்த பியூபானிக் பீரியட்ல தான் தன்னைத்தானே குவாரண்டைன் பண்ணிக்கிட்ட ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சதுதான் கிராவிட்டி லா. தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு. அவர் பாக்குறாரு ஜன்னல்ல இருந்து ஒரு ஆப்பிள் பழம் விழுது, ஏன்னு யோசிச்சாரு. பாரு, தனிமையிலும் சில விஷயங்களை, இந்த பேண்டமிக் பீரியட்லயும் சில விஷயங்களை செய்து காட்டலாம். கெட்டு போவதற்கு 1000 வசதிகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. வாழ்வதற்கான வாய்ப்புகளை நாம் தான் தேட வேண்டும். குழந்தைகளை, ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய புத்தியில் பதிவு செய்து வைத்துக்கொள். இந்த உலகம் எப்பொழுதும் உத்தரவாதத்தை தராது, வாய்ப்புகளை மட்டும்தான் தரும். வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உத்தரவாதத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லாது நான் உத்தரவாதத்தை தருகிறேன் என்று சொல்லாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்றேன் குழந்தைகளை, வாய்ப்புகள் வந்திருக்கு. உண்மையா சொல்றேங்க. டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா இங்க? நான் உங்களை வணங்குகிறேன், ஏன்னா நானும் டீச்சர் தான். ஆசுனா குற்றம்ங்க. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவ்வளவுதான் நம்ம வேலை, அவ்வளவுதான். உங்க எல்லார் காலிலையும் ஒரேடியா விழுந்து, சாஷ்டாங்கமா விழுந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து உங்க புத்தியை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் ஏன் நமக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? நம் வகுப்பறைக்கு ஏன் நான் என் புத்தியை என் குழந்தைகளுக்கு தருவதில்லை. என் வகுப்பிலே இந்த 20 ஆண்டு காலமாக ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனதில்லை. ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனதில்லை. ஏன் தெரியுமா? நான் என் புத்தியை என் குழந்தைக்கு தரமாட்டேன், அவள் புத்தியை அவளுக்கு அறிமுகம் செய்வேன். இதுதான் என் வேலை. அந்த குழந்தைக்கு அவளுடைய புத்தியை அடையாளம் காட்ட வேண்டும். நீ இதற்காகத்தான் பிறந்தவள். என் பையன் என்கிட்ட சொல்றான், அவன் லா படிக்கிறான், என்கிட்ட சொல்றான், மா ஐ envy you. why? நான் என்னடா பண்ண? என்ன பார்த்து பொறாமப்படுற? உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யறல்ல நீ. அப்படின்னா உனக்கு பேசுறது பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும், பயணம் பண்றது பிடிக்கும், இதோ இந்த மாதிரி க்ரௌடுக்கு பேசுறது எல்லாம் நீ செய்யறல்ல, நீயும் செய்யின. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுண்ணா. சரி, உனக்கு பிடிச்சதை செய். எனக்கு எது பிடிக்கும்னு இன்னும் தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்லி இங்க நிறுத்துறேன். குழந்தைகளே, உங்களுக்கு எது பிடிக்கிறதோ வேடிக்கை பார்க்கின்றவர்களாக இருக்காதீர்கள். எது பிடிக்குதோ அதை செய்யும் பொழுது அடுத்தவர்கள் பணம் செலவு செய்து உங்களை வேடிக்கை பார்க்க வேண்டும். அப்படி செய்யுங்கள். நான் குதிரை ஓட்டுவேன்னாருங்க விவேகானந்தர் சின்ன வயசுல. என் பையன் சொன்னாங்க, நான் குப்பை லாரி தான் ஓட்டுவேன்னு. 4th ஸ்டாண்டர்ட்ல. 5th சொன்னான் நான் லாரி ஓட்டுவேன்னு. 10th சொன்னான் நான் பைலட் ஆகுறேன்னு. வண்டி தான் மாறிச்சே தவிர பொழப்பு மாறல. வண்டி ஓட்டணும் அவனுக்கு, அவ்வளவுதான். அவன் அதுல வெறியா இருந்திருக்கிறான். விவேகானந்தருக்கு குதிரை ஓட்டணும்னு ஆசை. அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? நேரா கொண்டு போய் ஒரு கேலண்டர் இருந்தது. அந்த கேலண்டர்ல கிருஷ்ணன் குதிரையை ஓட்டிட்டு இருக்கிறான், பின்னால பார்த்தன் இருக்கிறான். குதிரை ஓட்டியா வரணும்னா அதை பாரு, கிருஷ்ணன் மாதிரி குதிரை ஓட்டுடான். அப்படி ஓட்டணும். வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு விஷயம் குழந்தைகளே, எனக்கு தெரியும் உங்களை பற்றி. நான் ஏன் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார சொன்னேன்னு தெரியுமா? இதுக்கு முன்னால் நீங்க என்ன டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னால் சவாலாக சொல்ல முடியும். இதோ இந்த கிரௌட்ல ஒரு குழந்தையினுடைய அந்த இது கூட கான்சென்ட்ரேஷன் கூட டிஸ்ட்ராக்ஷன்ல இல்லை. எல்லாருமே என் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தை கூட வேற எங்கேயுமே போகல. நீங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு எது சேர்கிறது என்பதில் தான் இந்த சமூகம் கவனமாக இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன் என் குழந்தைகள். ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், எதுவோ குப்பையாக இருந்தாலும் அதை நான் கவனிப்பேன் அல்லது நான் கவனிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லாமல், உனக்கு எது சரியோ, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவத்தை பெறு. உன் முன்னால டிவி இருக்கு, கையில ரிமோட் இருக்குல்ல, நீ செலக்ட் பண்ணலாம்ல. நீ செலக்ட் பண்றதானே உன் வாழ்க்கை. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், இந்த கிளாஸ்ல இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு, ஸ்கூல் திறந்தாலே போதும்னு இருக்குது. ஸ்கூல் திறந்து ஒரு 3 மாசம் ஆகட்டும். நீ வேற லீவ் விடுறது கூட பெரிய விஷயம் இல்ல பாப்பா. அதை விட ஜாலியான ஒரு மேட்டர் இருக்கு காலேஜ்லயே, ஸ்கூல்லயே. என்னன்னா பிடி அவர்பாங்க, கிடையாது. கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம்.
இந்த கைத்தட்டல் எல்லாம் அழகாக வகுப்பெடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு பொருந்தும், எனக்கு இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.